அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தையும் எந்த காலத்திலையும் செய்ய மாட்டாங்க. பெரியவங்களுக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. சமுதாய முன்னேற்றத்திற்காக அனுதினமும் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க தான் நம்மளோட மகரம் ராசிக்காரங்க. இனிய வார்த்தை பேசி இரும்பு கதவை திறக்கக்கூடியவங்க தாங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க. அன்பால அனைவரையும் அடிமையாக்கிடுவாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்க இவங்க தாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட பழகும் போது படிச்சவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்கார, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற வேறுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவல்ல இருக்குதுங்க. இவங்க மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட வாழ்ந்துட்டு இருக்க கூடியவங்க தான் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க. மகரம் ராசிக்கார நேயர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த 2026 வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு புதன்கிழமையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க. நேற்றைய நாட்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். போராட்டங்களும் சவால்களும் ஏன் வருகிறது என்பதற்கான விட உங்கள் இயல்பிலேயே இருக்குதுங்க. கால புருஷ தத்துவத்துல கர்ம பாவத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க. உங்க ராசியின் அதிபதி சனி பகவான். அவர் உங்களுக்கு தகுதியானதையே தருவாரு. தங்கம் நெருப்புல உருகுனா மட்டுமே ஜொலிக்கும் என்பதை நீங்க நினைவில் கொள்ளணுங்க. 2026 ஆண்டில் நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. உங்க ஜாதகத்துல 12ஆம் பாவனான விரயஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் ஒன்றாக இருக்காங்க. தேவகுரு வியாழன் வக்ர நிலையில 6ஆம் வீட்டுல இருக்காரு. ராகு பகவான் தனஸ்தானத்துல 2ஆம் வீட்டுல அமர்ந்து உங்க வாக்கையும் சேமிப்பு பணத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறாரு. கிரகங்களின் இந்த நிலை ஒரு வெடிமருந்து குவியல் மாதிரி இருக்கும். சந்திரனின் சஞ்சாரம் ஒரு தீக்குச்சிய போல செயல்பட போகுது. இந்த ஆற்றல் கட்டுக்கடங்காத செலவுகள், தேவையற்ற விவகாரங்களாக வெடிக்கலாம். சரியான வியூகத்தை கண்டுபிடித்தா வெளிநாட்டு ஆதாயம், ஆன்மீக முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லுங்க. 12ஆம் பாவனான தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ஆகியோர் ஒன்னா அமர்ந்திருக்காங்க. 12ஆம் பாவம் செலவு, மோட்சம், தூக்கம், வெளிநாடு ஆகியவற்றை குறிக்கும். சூரியன் தனிமையை விரும்புறாரு. செவ்வாய் தூக்க கோளாறுகளை கொடுக்கும், காரணமற்ற செலவுகளை ஏற்படுத்தும். சுக்கிரன் ஆடம்பரத்துக்கான செலவு செய்ய தூண்டும். 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 12ஆம் வீட்டுல சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இருக்கிறதுனால வீட்டு பட்ஜெட், தூக்கம் பாதிக்கப்படும். வீட்டுல தண்ணீர் போல பணம் செலவாகிறது. ஒருவரின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரலாம். 6ஆம் பாவத்துல குரு மிதுனம் ராசியில வக்ரமா அமர்ந்திருக்காரு. 6ஆம் பாவம் நோய், கடன், எதிரிகளை குறிக்கும். வக்ரகுரு பழைய கடன்களிலிருந்து விடுவிக்க திட்டமிடுறாரு. நீதிமன்ற வழக்குகள், அலுவலகத்தில் மறைமுக எதிரிகள் தொல்லை கொடுத்தா குருவின் பார்வை அவர்களை தோக்கடிக்கும். ஆனா வயிறு, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தணும். லக்னாதிபதி சனி 3ஆம் பாவனான மீனம் ராசியில இருக்காரு. சனி உங்களை மிகவும் உழைப்பாளியா மாத்துறாரு. அதிர்ஷ்டத்தை விட கர்மாவை நம்புங்க. பாக்யாதிபதியான புதன் லாபஸ்தனமான 11ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கிறாரு. 12ஆம் வீட்டுல செலவுகள் அதிகரித்தாலும் 11ஆம் வீட்டுல உள்ள புதன் வருமானத்திற்காக வழியை ஏற்படுத்துவாரு. நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். இதன் மீதுதான் சந்திரன் தனது விளையாட்ட விளையாட போறாரு.
திங்கட்கிழமை மகரம் ராசிக்கு முக்கியமான நாளாக இந்த 2026ல இருக்க போகுதுங்க. இந்த 2026ல வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமை என்றும் காலை 10 மணி வரை எச்சரிக்கையாக இருக்கணும். சந்திரன் 12ஆம் வீட்டுல சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இணைய போறாங்க. இது எரிமலை போன்ற நிலை. பதட்டம், எதிர்மறை எண்ணங்கள் வரலாம். உடல்ல சோம்பல் இருக்கும். காலை 8:27 9:46 வரை ராகு காலம். எந்த முதலீட்டையும் பற்றி சிந்திக்க வேண்டாம். யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். சிறிய சண்டை கூட பெரிய வடிவத்தை எடுக்கலாம். இல்லத்தரசிகளுக்கு மன அழுத்தம், வேலை பளு அதிகமாயிருக்கலாம். சமையலறையில வேலை செய்யும் போது கவனம் தேவை. 10:06க்கு சந்திரன் மகரம் ராசிக்கு நுழைந்தவுடன் எல்லாம் மாறும். பதட்டம் தன்னம்பிக்கையா மாறும். கஜகேசரி யோகம் உருவாகுது. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. வீட்டுல பெரியவர்களுடன் மனஸ்தாபம் இருந்தாலோ, வீட்டு செலவுகள் குறித்து டென்ஷன் இருந்தாலோ மதியத்துக்குள்ள அதை புத்திசாலித்தனமா தீர்த்துருவீங்க. வீட்டை சுத்தம் செய்யவோ புதுப்பிக்கவோ இது சிறந்த நேரம். தொழில் ரீதியா முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். மதியம் 12 மணியிலிருந்து நேரத்தை முழுமையாக பயன்படுத்தணும். முக்கியமான மீட்டிங் அல்லது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறீங்கன்னா இந்த நேரத்தில் போயிட்டு வாங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வறுத்த உணவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. மாணவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். திருவோணம் அப்படின்னா கேட்பது அப்படின்னு பொருளுங்க. இது மகரம் ராசியின் மிகவும் சக்தி வாய்ந்த நட்சத்திரம். இன்று உங்கள் ஆளுமையில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். உணர்வு பூர்வமா உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. விஷயங்களை ஆழமா சிந்தியுங்க. பேசுவதை விட்டு கேட்பதில் நம்பிக்கை வையுங்க. இல்லத்தரசிகளுக்கு சுய பராமரிப்புக்கான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு. உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க. கணவர் அல்லது குழந்தைகள் உங்களை பாராட்டலாம். வீட்டுல ஏதேனும் ஆடம்பர பொருள் வாங்க செலவு வரலாம். அண்டை வீட்டாருடன் வெட்டி பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு வரம். திருவோண நட்சத்திரம் சரஸ்வதி தேவியின் நட்சத்திரமா கருதப்படுது. உங்கள் நினைவாற்றல் கூர்மையா இருக்கும். 10 மணியிலிருந்து 12 மணி நேரம் படிக்கும் இலக்க வையுங்க. சோர்வடைய மாட்டீங்க. தினமும் யோகா பண்ணுங்க. பங்குச்சந்தை வர்த்தகத்துடன் தொடர்புடையவங்க மார்க்கெட்டிங் போக்க புரிந்து கொள்ளும் நாட்கள். ஆராய்ச்சி செய்யுங்க. அறிக்கைகளை படியுங்க. சந்திரன் லக்கணத்துல இருக்கிறதுனால நாம் நம்மை மையப்படுத்திய சிந்திப்போம். உங்கள் துணையின் பேச்சுகளை கேளுங்க. அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை சொல்லட்டும். அவர்களின் கையை பிடித்து கொண்டு அவர்கள் பேசுவதை கேளுங்க. 3:40 4:23 வரைக்கும் ராகு காலம். மெதுவாக ஓடவும் யார்கிட்டையும் நீங்க விவாதமும் பண்ணக்கூடாது. அடுத்ததாக இந்த 2026 வரக்கூடிய ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாம். புதன்கிழமை மகரம் ராசிக்கு சற்று தந்திரமானதுங்க. ஒரு சிறிய தவறு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். ஒரு நாளை 2 பகுதிகளா பிரிக்கலாம். சூரிய உதயம் முதல் மதியம் 1:11 வரை பத்ரகாலம். எந்த ஒரு சுபகாரியமும் செய்ய வேண்டாம். மதியம் 1:11 வரை உங்க வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. புதிய தொடக்கத்தையும் செய்ய வேண்டாம். வீடு பூஜை பொருட்கள், தங்கம், வெள்ளி, ஏதேனும் புதிய பாத்திரங்கள் வாங்க மதியம் 1 மணி வரை காத்திருங்க. பழைய துணிகளை தரம் பிரிக்கவோ வீட்டின் குப்பைகளை வெளியே கொட்டுறதுக்கோ இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தலாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு மதியத்திலிருந்து நீங்க முழு பவர்ஃபுல்லாக இருப்பீங்க. பொழுதுபோக்கு அல்லது உங்களுடைய மீடியா விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. செவ்வாய் உங்கள் சுகஸ்தான அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வீட்டில் சச்சரவுகளும் செலவுகளும் அதிகரிக்குது. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம், இந்த 2026 வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் முக்கியமான மாதமாக இருக்க போகிறது. உங்க வாழ்க்கையும் அருமையாக இருக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம்
உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. மகரம் ராசிக்காரர்களே, உங்களுடைய எதிர்காலம் உங்ககிட்ட தாங்க இருக்கு. உங்களுடைய செயல்பாடுகளில் தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கு. கிரகநிலைகள் ஓரளவுக்கு பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு நாளில் பணம் கொட்டுவது கிடையாதுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் தான் உங்களுடைய எதிர்காலமே இருக்கு. சுயஜாதகம் பிரபஞ்சம் இந்த இரண்டுக்கும் நடுவில் தான் மனுஷன் மாட்டிக்கிட்டு இருக்கா. அதிர்ஷ்டனா என்ன தெரியுமா? உங்க உழைப்புக்கான முழு ஊதியம் உங்களுக்கு கிடைக்கிறது தான் உண்மையான அதிர்ஷ்டங்க. அந்த உண்மையான அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.